ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது சைக்கோ சிம்பாலஜியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, அதாவது நம்முடைய கிரியேட்டிவிட்டி சக்தியை நமக்கு அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான சைக்கோ சிம்பாலஜி. இந்த சிம்பிளை நீங்கள் பார்த்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா, நமக்கு கிரியேட்டிவிட்டி இருக்காது. ஒரு விஷயத்தை அலைன்மெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணாதான் நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கான போகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு ஏற்படும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா, நீங்கள் பார்க்குற இந்த குறியீடை தினமும் காலையில் எழுந்த உடனே இந்த குறியீடை பார்த்து உங்களுடைய ஆழ்மனதுக்குள்ளே அப்படியே உள்வாங்குங்க. எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு அமைதியாக ஆழமாக பார்த்து உள்வாங்குங்க. எதுக்கு எந்த ஒரு இமேஜினேஷன், எந்த ஒரு விஷுவலைசேஷன் எதையுமே நீங்கள் கொண்டு வர வேணாம். ஜஸ்ட் லுக், அவ்வளோதான். அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துட்டு அதை உள்வாங்கிக்கிட்டே இருக்கணும். அது உள்வாங்க உங்களுக்குள்ளே அது தானாக உள்ளே போய்கிட்டே இருக்கிறத உங்களால் உணர முடியும். அதை நீங்கள் உள்வாங்கும் போது உங்களுடைய மூச்சு காற்று மட்டும் போயிட்டு வர்றதை மட்டும் அமைதியாக கவனிங்க. வேறு எதுவும் பண்ணாதீங்க. சிம்பிளாக இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள அற்புதமான கிரியேட்டிவிட்டி உங்களுக்குள்ளே கூட ஆரம்பிக்கும். உதாரணம், நீங்கள் பார்க்க என்ன ஆகும்னா, உங்கள் ரைட் பிரெயினில் அது உள்வாங்க ஆரம்பிக்கும். உள்வாங்க அந்த அலைன்மெண்ட்டு மனசில் பதிவாயிடும். அப்படி பதிவாயிடுச்சுன்னா உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி சக்தி உங்களுக்கு தானாக உருவாக ஆரம்பிச்சிடும். அப்படி உருவாக ஆரம்பிச்சுன்னா ஒரு விதமான எனர்ஜி உங்களுக்கு வர்றதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்ட்ராடினரியாக உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கவலையிலேருந்து முழுமையாக வெளியே வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதை பயன்படுத்தி இந்த உலகத்தில் நிறைய பேர் கிரியேட்டிவிட்டி ஆற்றலை பெற்றிருக்கிறாங்க. அதை பற்றி நான் புத்தகத்துலேயும் படிச்சிருக்கேன் கூட. ஸோ இதை நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது வெறும் உங்கள் வாலில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது. காலையில் ஒரு தடவை மட்டும் பண்ணணும், நைட்டு நீங்கள் பண்ணக்கூடாது. காலைல ஒரு வேளை மட்டும் தான் இதை நீங்கள் செய்யணும். நீங்கள் காலைல எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போல்லாம் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை பண்ணியிருக்காங்க கூட. ஸோ அதை நான் படிக்கும்பொழுது புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீங்கள் பண்ணும்பொழுது ஒரு தடவை தான் செய்யணும் அப்படின்றது இதை ஆய்வாளருடைய கருத்து. ஸோ அதனால் நீங்கள் ஒரு தடவை தான் செய்யும்பொழுது அற்புதமான கிரியேட்டிவிட்டி உங்களுக்கு உருவாகும். நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிக்கும். உங்கள் சப்கான்ஷியஸில் அது பதிவ ஆரம்பிச்சிடும். பதிஞ்சிடுச்சுன்னா எக்ஸ்ட்ராடினரியான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அற்புதமான அனுபவங்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். மிக்க நன்றி. அடுத்த பகுதியில் வேறு ஒரு சைக்கோ சிம்பாலஜியை பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கூட. நன்றி.